வணக்கம் ஸ்ரீ போன்சாய் ஜோன். இன்றைக்கி நம்ம கம்லினா மினி லீவ்ஸ் வெரைட்டிஸில் எப்படி வயர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதை கம்லினா மினி லீவ்ஸு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். லீஃபு இதோட லீவ்ஸ் தெரியும் உங்களுக்கு. இது நம்ம அண்ணன்ட்டு கிஃப்ட் வந்தது இந்த பிளான்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வாட்டரிங் பண்ணலை 2 டேஸாக, நல்லதாக இருந்துச்சு. ஸோ இதோட பிரான்ச்சஸ்லாம் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி வாட்டரிங் பண்ணால் இருக்காது, இந்த மாதிரி இருக்காது, உடையிற மாதிரி தான் இருக்கும் இதோட லீஃப் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வயர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி லாங்கான இந்த பிரான்ச் எடுத்து நம்ம வயர் பண்ண போகிறோம். வயர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை டிஷ்யூ பிரேக் பண்ணணும். டிஷ்யூ பிரேக் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த பிரான்ச்சில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியை உண்டாக்குறது. இந்த மாதிரி பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓரளவுக்கு தான் பண்ணணும், ரொம்ப பண்ணிடக்கூடாது, உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு வயர் பண்ணலாம். பெரிய வயர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதை டிக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. இந்த சைடு 45 ஆங்கிளில் பண்ணிக்கணும். இங்கே பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைடு வேணாலும் நீங்கள் வயர் பண்ணிட்டு வரலாம். வயர் பண்ணும்போது எப்போவும் க்ளோஸ்டாக தான் வயர் பண்ணணும். இந்த மாதிரி எப்போ வயர் பண்ணும்போது இந்த மாதிரி கேப் வரக்கூடாது. இந்த பிரான்ச்சஸ்க்கும் வயருக்கும் கேப் வரக்கூடாது. அதை நீங்கள் பார்த்துக்கணும். வயர் பண்ணியாச்சு. மெயினான பிரான்ச்சுக்கு மட்டும்தான் வயர் பண்ணியிருக்கு, மெயின் பிரான்ச்சுக்கு மட்டும். ஸோ நம்ம பெண்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்க பிரான்ச்சஸ்க்கு வயர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம எவ்வளோ இதை ஷார்ட் ஆக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட் ஆக்கிடணும். வயர் பண்ணி இன்னொரு வயர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வயர் ஃபாலோ பண்ண அதே டைரெக்ஷனில் அது கூடவே தான் செகண்ட் வயரும் ஃபாலோ ஆகணும். ஏன் நம்ம 2 வயர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த பிரான்ச் கொஞ்சம் உடையாமல் இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வளையும். அதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் இது ஹெவியாக இருக்கனால நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பிரான்ச்சை நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வயர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது அதே பொசிஷனில் இருக்கும். ரொம்ப கவனமாக தான் பண்ணணும். நம்ம எப்போவுமே இந்த தம் ஃபிங்கர் இப்படி வச்சு தான் வயர் பண்ணணும். ஸோ அப்போ தான் இந்த பிரான்ச்சஸ் எதுவும் உடையாமல் இருக்கும், அதுக்கு மேலே போகாமல் இருக்கும். இந்த அளவுக்கு வயர் பண்ணும்போது
பெண்ட் ஆகாமல் இருக்கும். இது ஸ்டேபிளாக தம் ஃபிங்கர் பிடிச்சிக்கும். இந்த மாதிரி ட்விஸ்ட் கொடுக்கலாம், லைட்டாக அந்த மாதிரி ட்விஸ்ட்லாம் கொடுக்கலாம். நம்ம நினைக்கிற இடத்துல இந்த பிரான்ச்சஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற பிளான்ட்டுகளில் நம்ம வந்து வளைச்சிக்கலாம். இந்த மாதிரி ட்விஸ்ட் கொடுத்து வேணுங்கிற பொசிஷனுக்கு மாற்றிக்கலாம். ஸோ ஒயர் பண்ணியாச்சு. இந்த பெட்டில் இங்கே ஒரு பிரான்ச்சஸ்ஸு, இதையும் நம்ம ஒயர் பண்ண போகிறோம். இதுவும் நம்ம ஒயர் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து இப்படி இருந்துச்சு, என்னை ஃபேஸ் பண்ணி இருந்த பிரான்ச்சஸ்ஸு நம்ம கொஞ்சம் பெண்ட் பண்ணி இந்த பிரான்ச்சஸை ட்விஸ்ட் பண்ணும்போது இது அந்த பக்கம் போயிடும். ஸோ இதுவும் இந்த எட்ஜஸ் கிட்ட இப்போ வந்துருச்சு. இந்த பிரான்ச்சஸும் இது பேக் ஆர் ஃப்ரண்ட் பிரான்ச்சஸ்ஸு, இதுவும் அதே தான் பேக் பிரான்ச்சஸ்னு வச்சுக்கலாம். இப்போ நான் என்னோடய சைடுலேருந்து பார்க்கும்போது நமக்கு தேவையான அளவு இந்த அளவு தான். இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் கொடுத்து பார்ப்போம். நம்ம எவ்வளோ பெண்ட் கொடுத்து ஷார்ட் ஆக்குறோமோ அவ்வளோ வந்து போன்சாய் வந்து ஷார்ட்டாக நல்லா இருக்கும். அப்போ தான் திக்கர் ட்ரங்க்ஸ் வரும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே இதுக்கெல்லாம் ஒயர் பண்ணியிருக்கணும், இருந்தாலும் என்னோடய பிரான்ச்சஸ் எது எது அப்படின்னு தெரியறதுக்காக நான் இதுக்கப்புறம் ஒயர் பண்ண போகிறேன். இப்போது இந்த பிரான்ச்சஸ் நான் ஒயர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த பிரான்ச்சுக்கு வந்து ஒயர் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த சின்ன இது ட்ராவல் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து. ஸோ இதுக்கு நம்ம பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா மறுபடியும் ரிமூவ் பண்ணிவிட்டு மேலேருந்து போடணும். அப்போ தான் இதை கனெக்ட் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ இங்கே வந்துருச்சு. இந்த வயரு ஃபஸ்ட்டு இங்கே இருந்தது, இப்போது மேலே வந்துருச்சு. நம்ம எப்போவும் வந்து இந்த பிரான்ச் ஒயர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல தான் வரணும். இது மேலே வந்துச்சுன்னா நம்ம ப்ராப்பராக ஒயர் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரே இடத்துல 3 பிரான்ச் வருது. இப்போ நம்ம கட் பண்ண பிரான்ச்சும் இங்கே இருக்குது, இந்த பிரான்ச்சஸும் இங்கே இருக்குது, ஃப்ரண்ட் ஃபேஸிங் பிரான்ச்சும் இங்கே இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப ரிவர்ஸ் டேப்பர் ஆயிரும். ஸோ அதனால் வந்து ரிவர்ஸ் டேப்பரிங், அதனால் வந்து நம்ம வந்து அந்த பிரான்ச்சஸ் கட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்கனால உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து பின்னால் வளரும்போது பெருசாகாது இந்த இடத்துல. இல்லைன்னா ட்ரங்க் கிட்ட இருக்கிற இந்த சைஸ் வந்து இங்கே வந்துடும். ஸோ அதனால் வந்து பேர் தான் ரிவர்ஸ் டேப்பரிங். இதோடு தான் கட் பண்ண போகிறோம்.
வயர் பண்ணியாச்சு, பேசிக் ஷேப் வயர் பண்ணி வச்சாச்சு. ஃபஸ்ட் பிரான்ச்சஸ்ஸு, செகண்ட் பிரான்ச்சஸ்ஸு நல்ல பேடிங்கோடு இருக்குது. அதே மாதிரி இது மாதிரியே இதுவும் வளரணும். ஸோ அதிகமான சன்லைட் பட்டால் தான் இந்த பிரான்ச்சஸ் வளரும். அதனால தான் இதை விட கம்மியான சைஸில் நம்ம இங்கே கட் பண்ணுறோம். ஃப்ரண்ட் வியூ வச்சுக்க போகிறேன். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பட் இந்த சைடு இருக்க லுக்கு நல்லாயிருக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.